அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்புங்க, தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடமான கலஸ்தர ஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் 3 கிரகங்களுடைய சேர்க்கை, அதாவது மிதுன ராசியில் நடைபெறவிருக்கும் இந்த கிரக சேர்க்கை சூரியன், புதன் மற்றும் குரு ஆகிய இந்த 3 கிரகங்களுடைய இணைவு திரிகிரக யோகம் என்று அழைக்கக்கூடியதுங்க. இந்த நிகழ்வு சுமார் 50 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறவிருக்குங்க. இந்த நிகழ்வு காலகட்டங்களில் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த கிரகங்களுடைய சேர்க்கை எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் சிறப்புகளை கொடுக்க போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் விவரமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் குரு பகவானை அதிபதியாக கொண்டவர்கள், எல்லா விஷயத்தையுமே நேர்பட செய்யக்கூடிய ஒரு நபர்கள். தனக்கு ஒரு விஷயம் அப்படிங்கிறது பற்றுச்சுன்னா அதை எந்த சூழ்நிலையிலாவது அதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்கள், வைராகிய குணம் கொண்டவர்கள், எல்லா விஷயத்துக்குமே வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டவர்களும் இந்த தனுசு ராசி அன்பர்கள். மற்றவங்களுக்கு எப்போவுமே கெடுதல் பண்ணணும் அப்படிங்கிறது தன்னோட வாழ்க்கையில் ஒரு நாளும் நினச்சதே இல்லை. ஆனால் தனக்கு நடக்கக்கூடிய கெடுதல்களையும் சகிப்புத்தன்மையோட செஞ்சுக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய நபர்கள். இந்த குரு ஆல்ரெடி 7ஆம் இடத்துல கலஸ்தர ஸ்தானத்தில் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறாருங்க. அந்த யோகத்தை காட்டிலும் இந்த சூரியன் மற்றும் புதன் ஆகிய 2 கிரகங்களுடைய சேர்க்கை கூட இருக்கும்போது இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள், வேலை ரீதியாக இருந்து வந்த தடைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேலையில் இருக்கக்கூடியவர்கள், உத்தியோகஸ்தர்கள் என்று சொல்லக்கூடிய நபர்களுக்கு தன்னுடைய வேலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க. நான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாறணும்னு முயற்சி பண்ணுறேன், அந்த மாற்றத்தை என்னால் சரியாக பண்ணவே முடியல. ஏதோ வேலை செஞ்சிட்ருக்கேன், அதில் வர சம்பளத்தை வச்சு எல்லாத்தையும் சமாளிச்சிட்ருக்கேன். தன்னுடைய திறமைக்கு தகுந்த மாதிரி அடுத்த இடத்துக்கு மூவ் ஆன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இதனால் பண்ணவே முடியலைங்க. கால சூழ்நிலைகள் என்னமோ தெரியல, ஏதோ ஒரு விதத்தில் என்னை தடை பண்ணிகிட்டே இருக்குங்க. இந்த இடத்த விட்டு என்னால் போகவும் முடியல, இருக்கிற இடத்துல என்னால் நிம்மதியாக வேலை செய்ய முடியலைங்க. ஏன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் எனக்கு நடந்துகிட்டே இருக்கு. என்ன மட்டும் இல்லை, என்னை சுற்றி நடந்துக்கிட்டே இருக்குங்க. நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற வருமானங்கள் கூட என்னுடைய கையில் சரியான விதத்தில் நிற்க மாட்டேங்குது. ஏதாவது ஒரு விதத்தில் நஷ்டமாயிட்டே இருக்குது. ஸோ தனக்கு வருமானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய சூழ்நிலைன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் மாறணும், எனக்கு கிடைக்க வேண்டிய ப்ராப்பரான ஒரு ப்ரமோஷனோ ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது கிடைச்சதுனா தான் என்னால் இந்த இடத்துல சர்வே பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு நீங்கள் இடம் மாற்றுறதற்கு உண்டான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றி பலன் அப்படிங்கிறது கொடுக்குங்க. அதே நேரத்தில் வேலையில் நிறைய மாற்றங்கள், அதில் ஒரு நல்ல முன்னேற்றமும், பதவி உயர்வோ அல்லது சம்பள உயர்வோ, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபருக்கு உண்டான முயற்சியோ, வெளியூரிலிருந்து வெளிநாடு செல்வதற்கான முயற்சியோ, வெளிநாட்டிலிருந்து இந்தியா வருவதற்கான முயற்சி, ஸோ நாடு விட்டு நாடு மாறக்கூடிய யோகம், இடம் விட்டு இடம் மாறக்கூடிய யோகம், அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டங்கள் நடக்கும். ஸோ உங்கள் வேலையில் நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதத்திலையும் நல்லபடியாக அதை செஞ்சு முடிப்பீங்க. இது வரைக்கும் உங்கள் வேலையை மட்டுமே வாங்கிட்டு இருந்தாங்க, உங்களுக்கு தேவையான விஷயங்கள் எதுவுமே கொடுக்கல, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்குது. அந்த நிகழ்வு மாறக்கூடிய காலகட்டமாக இருக்க போது உங்களுடைய நாலேஜ், உங்களுடைய புத்திசாலித்தனத்தை தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு உண்டான சில பொறுப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த நேரத்தில் உங்களுடைய வேலை மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். புதுசாக வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட தான் நினச்சபடி ஒரு வேலை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையுங்க. தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய நபர்கள், தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய தொழில் சம்பந்தப்பட்ட அமைப்புகளை கொடுக்கக்கூடிய இந்த 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் தொழில் சம்பந்தப்பட்ட யோகம், என்னோட பிஸ்னஸில் தேவையில்லாத சில நஷ்டங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டே இருக்குங்க. எனக்கு கிடைக்க வேண்டிய சில கான்ட்ராக்ட்ஸ் கூட என்னை விட்டுட்டு வேற ஒருத்தருக்கு சில பேர்த்துக்கு கிடைக்குதுங்க. நான் நல்லா பர்ஃபெக்டாக செஞ்சு முடித்த பிஸ்னஸ் கூட இன்றைக்கி என் கைக்கு சேர மாட்டேங்குது. என்ன காரணம்னே தெரியலைங்க. எல்லா விஷயத்தையுமே பார்த்து தான் செய்கிறான். எங்கேருந்து இந்த தவறுகள் நடக்குதுன்னு தெரியல. என்ன ரீசனுங்க? ஏதாவது நேரங்காலங்களுக்கு இது பிரச்சனையாக இருக்குமோ? ஏன்னா பிஸ்னஸை கரெக்டான விதத்தில் என்னால் பண்ண முடியுங்க. எனக்கு இது வரைக்கும் கொடுத்து நான் இன்றைக்கி வரைக்கும் எந்த ஒரு வித்தவுட் ஃபெயிலில் எல்லா வேலைத்தையும் பர்ஃபெக்டாக செஞ்சு கொடுத்துருக்குறேன். என்னால் இன்றைக்கி பயன் அடைஞ்சவங்க தான் ஜாஸ்தியே தவிர என்னால் கெட்டவங்க யாருமே இல்லை. அந்தளவுக்கு இருக்கக்கூடிய நிலை, இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் உண்மையாகவும் நேர்மையாகவும் செயல்பட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைக்க வேண்டிய சில ஒப்பந்தங்கள், சில கான்ட்ராக்டு, எனக்கு கிடைக்க வேண்டிய சில விஷயங்கள், அதாவது எனக்கு கிடைக்க வேண்டிய பிஸ்னஸ் கூட இன்றைக்கி வேற ஒருத்தருக்கு கிடைச்சிட்ருக்கு. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய
சூழ்நிலைகள் அப்படிங்கிறது காரணங்கள் காட்ட முடியும். ஏன்னா இந்த நிலைகள் அப்படிங்கிறதெல்லாம் மாறுங்க. ஏன்னா இந்த கிரகங்களுடைய அடைவுகள் அப்படிங்கிறது என்னென்னா நமக்கு ஒரு நல்ல பலனை கொடுக்கும். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள். யாரெல்லாம் தொழிலில் எதிரிகளாக இருந்தாங்களோ அவங்களே நண்பர்களாக மாறக்கூடிய காலகட்டங்கள். கூட்டாளிகள் பார்ட்னர்ஷிப் மூலமாக இருந்த அந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது இது வரைக்கும் கொடுத்துட்டு இருந்தோம், அந்த நிலையும் மாறுங்க. எதிரிகள் கூட நண்பர்களாய் மாறக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இருக்கும். விலகி சென்ற ஒப்பந்ததாரர்கள், விலகி சென்ற பார்ட்னர்ஸ் கூட உங்களை வந்து சேர்ந்து கண்டிப்பாக இந்த நேரத்தில் நம்ம இதை நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த 7ஆம் இடத்தில் கலஸ்திரஸ்தானத்தில் நடைபெறக்கூடிய இந்த திரிகிரக யோகத்தால் திருமணம் சம்பந்தப்பட்ட யோகம். திருமணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் மிகப்பெரிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்கு. கரெக்டான காலகட்டங்களில் திருமணம் அப்படிங்கிறது நடக்கலைங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடந்தது அப்படின்னா என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும், நிறைய மாற்றங்கள் வரும் அப்படிங்கிறது எனக்கே தெரியுதுங்க. ஆனால் அந்த திருமணம் ஏதாவது ஒரு விதத்தில் தடைப்பட்டுகிட்டே இருக்குது. நான் நினச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை எனக்கு அமையவே மாட்டேங்குதுங்க. நானாக விருப்பப்பட்டு சில வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டேன், ஒரு காதல் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இறங்கினேன், அதுவுமே இன்றைக்கி வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக போக மாட்டேங்குது. இந்த சூழ்நிலையில் எனக்கு திருமணம் அப்படிங்கிறது ஒன்று நடக்குமாங்கிறதே டவுட் ஆயிடுச்சுங்க. இந்த திருமணம் அப்படிங்கிறது எப்போ தான் நடக்கும்னா கலஸ்திரஸ்தானத்தில் நடைபெறவிருக்கும் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை திருமணம் சம்பந்தப்பட்ட யோகத்தை கொடுக்கறதுங்க. அதே போல் இந்த காதல் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போது. மனைவி சம்மந்தப்பட்ட விவகாரங்கள் திருமணம் நடந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள், கணவன் மனைவிக்கிடையே நல்லபடியாக ஒரு ஒற்றுமை அப்படிங்கிறது இல்லைங்க. எல்லா விஷயத்தையுமே வந்து கரெக்டான விதத்தில் எப்படியாவது சரி பண்ணி கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஏமாற்றம் மட்டும்தான் மிஞ்சது. எதுக்கு எடுத்தாலும் என்னை வந்து ஏமாற்றணும் அப்படின்னு நினைக்கிறாங்க, என்னை வந்து விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறாங்க, என்னை வந்து பிரிஞ்சு போனால் தான் அவங்க நிம்மதியாக இருக்குன்னு நினைக்கிறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தருக்குள்ள தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வந்துருச்சுங்க. இந்த கருத்து வேறுபாடுகள்னால கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமைகள் அப்படிங்கிறது விலகிருச்சுங்க. இந்த ஒற்றுமை இல்லாததுனால குடும்பத்தை சரியான விதத்தில் கவனிக்க முடியல. தன்னோட வேலையிலையோ தன்னுடைய பிஸ்னஸ்லேயோ தன்னுடைய ஆரோக்கியத்திலோ என்னால் சரியான விதத்தில் கவனம் செலுத்த முடியல. குழந்தைங்களுடைய கல்வியில் கூட என்னால் சரியான விதத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணி அவங்கள வந்து ஒரு நல்ல விதத்தில் கொண்டு வர முடியல. ஸோ நம்ம 2 பேர் சேர்ந்து வாழ்கிறதோடு பிரிஞ்சு வாழ்கிறது தான் நல்லதுன்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய வாழ்க்கை முறையவே மாற்றிக்கிட்டு இன்றைக்கி பிரிந்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்திருக்கு. ஸோ நாங்கள் 2 பேரும் ஒற்றுமையாக வாழவே முடியாது. எங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் தீராதுன்னா நிச்சயமாக தீருங்க. இந்த 7ஆம் பாவம் என்று சொல்லக்கூடிய மனைவி மற்றும் அந்த கலசரஸ்தானம் மனைவி கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் தீருங்க. அதே நேரத்தில் ஒரு வாழ்க்கை முறை அப்படிங்கிறத மாற்றிக்கிட்டு தனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்கணும்னு நினச்சவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் தனக்கு பிடிச்ச மாதிரி சில வரன்கள் அப்படிங்கிறது இருக்குங்க. தான் நினச்ச மாதிரி சில வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்படுத்திக்க முடியும். ஏன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட இடத்துல கட்டாயமாக இந்த காலகட்டங்களில் திருமணம் சம்மந்தப்பட்டு எடுக்கக்கூடிய முயற்சிகள் கூட குடும்பத்தில் ஒரு நல்ல பலன்கள் அப்படிங்கிறது கொடுக்கும். அதாவது கூட பிறந்த சகோதரன் சகோதரிகளுக்கோ அல்லது கூட பிறந்தவங்களுக்கு யாருக்காவது வந்து திருமணம் செய்யணும் அப்படிங்கிற முயற்சி பண்ணுறவங்களுக்கு கூட இந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு பலன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய ஒரு யோக காலமாக இருக்க போதுங்க. யாரெல்லாம் உங்களை ஏமாத்துனாங்க, யாரையெல்லாம் நீங்கள் நம்புனீங்க, ஏமாத்துனவங்களே உங்களை வந்து புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய சூழ்நிலையை தெரிஞ்சுக்கிட்டு இப்படி ஏற்பட்ட நல்லவங்களை நம்ம ஏமாற்றிட்டோமே, இவங்களை விலகி சென்றது நம்மளுடைய தவறு அப்படின்னு நினச்சி செஞ்ச தப்புக்கு தண்டனையாக அவங்களே உங்களை வந்து திரும்பி வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது. பிரிந்து சென்ற நபர்கள் கூட ஒன்று சேருவதற்கான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். யாரெல்லாம் உங்களை விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை தேடி வரக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது. அது நண்பர்களாக இருக்கட்டும், காதலன் காதலிகளாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், அல்லது பெற்றவங்களாக இருக்கட்டும். ஏன்னா அந்த நட்பு என்று சொல்லக்கூடிய இந்த 7ஆம் பாவகம் மனைவி, தொழில், கூட்டாளிகள் மற்றும் நட்பு ஸ்தானத்தில் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை யாரெல்லாம் வந்து உங்களை எதிரியை நினச்சாங்களோ அவங்களே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. வீடு வாங்கக்கூடிய யோகமோ அல்லது வந்து புதுசாக ஒரு சொத்து வாங்கக்கூடிய யோகம், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான முயற்சிகள், ஆடம்பரம் அதாவது நகை வாங்கக்கூடிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்க போதுங்க. இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குங்க. நீண்ட நாட்களாக இருந்து வந்த சில தொந்தரவுகள் அப்படிங்கிறது உங்களை விட்டு விலகுங்க. ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது படிப்படியாக தீருங்க. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இது வரைக்கும் கல்வியில் இருந்து வந்த தடைகள் அப்படிங்கிறது அகலுங்க. வெளியூரில் இருக்கிறவங்க வெளிநாடு போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள், அல்லது ஒரு காலேஜிலேருந்து இன்னொரு காலேஜ் மாறுறதுக்கோ அல்லது ஒரு டிகிரி முடித்தவங்க 2வது டிகிரி படிக்க வைப்பதற்கான சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கல்வியில் சில செலவினங்கள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. அந்த கல்வி செலவுகள் நல்ல ஒரு முன்னேற்றமும் கல்வியில் நல்ல ஒரு புத்திசாலித்தனமான ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படுங்க. நல்ல உயர்கல்வி படிப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நடக்குங்க.
கடன் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ப்பதற்கான முயற்சிகள் உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி பலன் அப்படிங்கிறது இருக்கும். இது வரைக்கும் கடனால் தான் நான் நிறைய அவமானங்களை சந்தித்தேன், நிறைய ஏமாற்றங்களை சந்தித்தேன். எனக்கு வர வேண்டிய தொகைகள் கரெக்டாக வந்ததுன்னா அந்த கடன் அப்படிங்கிறது எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க, எடுத்து அடைச்சிட்டு போயிடுவேன். ஆனால் எனக்கு வர வேண்டிய தொகைகள் வரல, இதனால் நான் வாங்காத கடனுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. ஸோ கடன் சம்மந்தப்பட்ட பாதிப்புகள் நீங்குங்க. வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பொருட்களை வாங்கி அதுக்கு தேவையான சில விஷயங்கள் பண்ணணுங்கிறதுனால இன்றைக்கி ஆடம்பரமான விஷயங்கள் இல்லைனாலும் அத்தியாவசிய தேவையை பூர்த்தி பண்ண முடியாத நிலையில் இருக்குது. அந்த நிலைகள் எல்லாம் கட்டாயம் மாறுங்க. உங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட வாங்குவதற்கான சூழ்நிலைகள் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை காலகட்டங்களில் நடக்குங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் கோச்சார ரீதியான பலன்கள் மட்டும்தான். இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முறையான விதத்தில் தெரிஞ்சுக்கிட்டு அதற்குண்டானபடி முயற்சிகள் எடுக்கும்போது வாழ்க்கையில் எல்லா விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க. ஸோ உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.